இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் பல ஆண்டுகளாக இந்திய அணியின் முதுகெலும்பாக இருந்து வந்ததுடன் இவர்களின் பயணம் விரைவில் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டவிருக்கின்றது என்றே கூறலாம். கடந்த T20 உலக கிண்ணத்துடன் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றனர். அதன் பின்னர் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி எதிர்வரும் 2027 உலக கிண்ணம் வரை விளையாடும் இலக்கை வைத்திருந்தனர். ஆனால் அடுத்த உலக கிண்ணத்திற்கு முன் இந்திய அணி வரும் 27 ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாட உள்ளது. இந்த நிலையில் 2027 ஆண்டு ஒரு நாள் உலக கிண்ணத்துக்கான BCCI திட்டத்தில் விராட் மற்றும் ரோஹித்தின் பெயர்கள் இடம்பெறவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது இருவர்களினதும் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்ல, இந்திய ரசிகர்கள் மனதில் இவர்கள் இருவரின் ஒரு நாள் சர்வதேச பயணம் விரைவில் முடிவடையுமா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. இதேவேளை வரும் அக்டோபரில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. குறைந்த போட்டியானது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு இறுதி ஒரு நாள் சர்வதேச தொடராக மாறக்கூடும் என்கின்ற செய்திகளும் பரவி வருகின்றன. ஆனால் கொல்கத்தாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலி இவ்வாறு தனது கருத்தை தெரிவித்துள்ளார். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருகின்றனர். எனவே அவர்கள் இருவரும் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்தும் விளையாட வேண்டும் என்றார். இது உண்மையில் காலத்தின் முடிவா அல்லது இன்னும் சில ஆண்டுகள் இந்திய ரசிகர்கள் விராட் ரோஹித் கூட்டணியின் அதிரடி பார்க்கவிருக்கின்றார்களா என காலமே பதில் சொல்லும்.